மாணவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் கூட ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானித்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பதாக பார்க்கும்போது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாக இந்த வார்த்தையை யோபு சொல்லியிருக்கிறார். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவர் இந்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு வார்த்தைகளாக காணப்படுகிறது. இந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபு சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவரீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும், ஏன் இந்த உலக ஜனங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றி அதை முடிக்கிற வரைக்கும் அவர் உறங்க மாட்டார். ஆமென். அவருடைய சித்தம் நிறைவேறியே தீரும். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது, யோபினுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். யோபினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையில் யோபு இருக்கிறார். எல்லா சொத்து, எல்லா காரியங்களும், தன் பிள்ளைகளை இழந்து, ஆஸ்திகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து இருந்த நிலைமையிலும் அவர் தேவனை விட்டுவிடாதபடி, தேவனை தூஷித்து விடாதபடி, அவரை விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவருடைய நாவில் சொல்லுகிற அளவுக்கு விசுவாசத்தோடு வாழ்ந்த ஒரு யோபு இந்த வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் கஷ்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், ஏன் கடன் தொல்லைகளும் வரலாம். அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி நாம் பேசுகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. யோபு ஒருபோதும் அவனுடைய நாவினால கர்த்தரை தூஷிக்கவில்லை. நாமும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் ஆண்டவரை ஒருபோதும் தூஷித்து விடாதபடி, ஒருவேளை ஆண்டவரிடத்தில் நான் என்ன செஞ்சேன், எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தது என்று சொல்லிவிடாதபடி, அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு நாம் வாழும்போது அவர் நம்மளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து எல்லா கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோபுக்கு எப்படி இரட்டத்தனையான வாழ்க்கையை திரும்பமாக கொடுத்த தெய்வம் நம்மளுக்கும், உங்களுக்கும், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த கஷ்டமான சூழ்நிலையும் மாறும். அவர் சொன்னால் எல்லாம் மாறும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நம்மளுக்கு கொடுப்பாராக. ஆமென்.